மகிழ்ச்சியான மாணவர்களே, ஒரு வருடத்தில் இறுதி மதிப்பீடுகளிலே நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஒன்று கூட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. பழைய வருடத்துக்கு விடை கொடுக்கவும் புதிய வருடத்தை எதிர்பார்த்து இருக்கின்ற எங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைவது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் எங்கள் மனங்கள் குளிரவும் எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக அமையவும் நீர் இந்த நிகழ்வின் மூலமாக எங்களோடு பேசும். குறிப்பாக இந்த ஸ்தலத்தை உருவாக்கி இருக்க ஒவ்வொருவருக்காக மன்றாடுகின்றேன். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எதிர்காலத்திலே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வருகின்ற வருடத்தை ஆண்டவரே விரைவாக கூடத்தக்கதாக நீர் உதவி. குறிப்பாக இந்த இடத்திலே நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வாழும் அவருடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களோடு நீர் கூட இருந்து அனைத்தும் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இடம்பெற நீர் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா. இந்த நிகழ்வு தொடக்கம் முதல் முடியும் வரை உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா. ஆண்டவரும் மீட்பருமாகும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஆமாம்.
உடனடியாக கூடும்படி கேட்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்வுகள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த அருமையான ஒரு மகிழ்ச்சியான வேளையிலே இதனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. அது கடந்த கால வாழ்வை நினைத்து பார்ப்பதோடு நின்று விடாமல் எதிர்கால வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்ல இந்த நேரம் எங்களை அழைத்திருக்கின்றது. இறைவன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மனுவுருவெடுத்தல் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் மனிதர்கள் மத்தியில் வந்தால் ஏனென்றால் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வியலை எடுத்து ஒரு பக்கம் நாங்கள் சிலுவையிலிருந்து எங்களுக்கு மீட்பு வந்தது உண்மை, பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தது உண்மை. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்த பொழுது அந்த கொடுத்தல் அன்பின் அடையாளமாக கொடுத்தலை ஆண்டவர் கொண்டு வருகின்றார். அதுதான் அந்த அன்பினுடைய உச்ச கட்டம். எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறது என்பது கொஞ்சம் கடினமாகும், வாங்குவது என்பது இலகு. இப்படி கையெடுப்பது என்பது சுகம், இப்படி எடுப்பது என்பது கொஞ்சம் கடினமாகும். அது ஆலயங்களிலும் ஏனைய கோயில்களிலுமே நாங்கள் இப்படி போட்டு பழகிவிட்டோம். மற்றபடி நாங்கள் இப்படி ஏந்தித்தான் எங்களுடைய பழக்கம். நாங்கள் அதற்கு கணக்க சொல்லுவோம். இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, இலங்கை 3ஆம் உலக நாடு. எனவே இலங்கையிடம் ஒன்றுமே இல்லை, உலக நாடுகளை நம்பித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது சைனாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எல்லாவற்றுக்கையும் கடனை வாங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கை. எனவே வாங்குவதிலே நாங்கள் தேர்ச்சி பெற்று நாங்கள் கொடுப்பதை விட வாங்குவது. ஆனால் ஆண்டவர் தன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்ததன் மூலமாக கொடுத்ததனுடைய உண்மைத்தன்மையும் கொடுத்ததனுடைய ஆழத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அது ஒரு அன்பின் கொடை, அன்பின் கொடை, கிஃப்ட் ஆஃப் லவ் சொல்லுவாங்க. எனவே அது ஒரு அன்பின் கொடை. எங்களுக்கு முந்தி நாங்கள் எல்லாரும் கொண்டா இருக்கிற பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு பாக்ஸ் எடுத்தோம், அமெரிக்கன் பாக்ஸ். இந்த அமெரிக்கன் பாக்ஸை திறந்து பார்த்தால் அதுக்குள்ள எல்லாம் சாக்லேட் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், டொலர்ஸ் இருக்கும், எல்லா கார்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது யாருக்கு அப்படி போகுது? எனக்கு சில வேலை பக்கத்தில் இருக்காங்க, இல்லை டொலர் வேறு எனக்கு ஒன்றும் பெற சாக்லேட்டும் பெறும். எனவே அது எல்லாருக்கும் ஒன்றுதான் என்பது அல்ல. அது ஏனென்றால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் தங்களால் இயன்றதை அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு இங்கே இருக்கிற எங்களுக்கு அதை அனுப்பியது அந்த அமெரிக்கன் பாக்ஸ். அது எங்களுடைய சேர்ச்சஸ்லேயே நாங்கள் முந்தியெல்லாம் கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு பாக்ஸும் இல்லை எங்கள்கிட்ட. ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த பாக்ஸுகளை கொடுக்கிறோம். அதுதான் அந்த வளர்ச்சி என்பது. நாங்கள் அன்னையிலே எங்களுடைய திருச்சபைகளிலே அன்பின் பரிசு என்று ஆலயங்களை அறிவித்து அந்த அன்பின் பரிசை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு தெரியாத ஒரு கிராமத்திலே இருக்கிறது. கொடுத்தவருக்கும் தெரியாது, வாங்கினவருக்கும் தெரியாது யார் தனக்காக கொடுத்தது என்பதை கடவுளுடைய அந்த ஆழமான அன்பு அதுதான் கொடுத்தல் என்பது. இந்த உலகத்திலே கொடுத்தல் என்பது அது அன்பின் அடையாளமாக இருக்க வேண்டும். அன்பின் ஏவுதலோடு கொடுக்கப்பட வேண்டும். அன்பில்லாமல் கொடுப்பது என்பது அது சுயநலத்தோடு கொடுத்தது. அது ஒரு மன திருப்தியும் இருக்காது. எங்களுடைய நாடு பல்வேறு இடர்பாடுகளுக்குள்ளே அமைந்தது. 2006ஆம் ஆண்டு சுனாமி அலை எங்களை தாக்கிய பொழுது இதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி எங்களுடைய வாழ்வுக்கு முடியாது என்று நினைத்திருந்தோம். 2009ஆம் ஆண்டு நாட்டினுடைய போர் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி எத்தனையோ உயிர்களை காவு கொள்ளப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அண்மையிலே 2 இடத்துக்கு முற்பாடு ஆலயங்களிலே குண்டுவெடிப்புகள் நடைபெற்று அநேகர் இறந்தார். இப்படி எங்களுடைய மண் பல சாவுகளை தனதாக்கி கொண்டிருந்த பொழுதும் ஏதோ ஒரு நம்பிக்கை கீற்று எங்களிடம் இருக்கிறபடியால் சொல்வார்கள், தமிழர் வெட்ட வெட்ட தலைப்பான் என்பது போல எங்களுக்கு இழப்புகள், சாவுகள், வேதனைகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுதும் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. கேஸும் பிரச்சனை, காசும் பிரச்சனை. எனவே எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. இனி எல்லாம் விலையேற்றம் அதிகரித்து விட்டது. இனி அடுத்த ஆண்டு பிறக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த ஆண்டு எவ்வளவு பொருளாதார கடினப்பாட்டுக்குள்ளே போக போகிறோம் என்ற ஏக்கத்தோடு தான் காலடி எடுத்து வைக்க போகிறோம். எனவே எங்களிடம் இருக்கிற இழப்புக்கள், வேதனைகள் மத்தியிலும் எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை கீற்றிருக்கிறது.
அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு இழப்புகள், இந்த கோவிட்-19 வந்த இழப்புகள் எல்லாம் உங்கள் மத்தியிலே சூழ்ந்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி நாளில் நிற்கிறோம். நாங்கள் நாளைய தினம் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது. நாங்கள் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டும் நடை போடுவோம். அப்துல் கலாம் தன்னுடைய வரிகளிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், உங்களாலே பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள், உங்களாலே ஓட முடியவில்லை என்றால் நடவுங்கள், உங்களாலே நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்து ஆவது செல்லுங்கள், உங்களுடைய பயணத்தை நிறுத்திவிடாது. எனவே இந்த நாளில் பிறக்கப் போகின்ற 2022 ஆண்டு நாங்களுடைய பயணங்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை நிப்பாட்டி விடாமல் இயலுமானவரை உங்களுடைய பயணத்தை ஆண்டவருடைய பலத்தோடு, ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையோடு, அவருடைய அன்பின் கொடுத்தலோடு நாங்கள் பயணிப்போம். பிறக்கப் போகின்ற புதிய ஆண்டு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைவான உங்களுடைய தற்காலத்தினுடைய விடுதலைக்காக ஏங்கியிருக்கிற எங்களுக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து மீட்கும் ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக வழிநடத்துவார். இந்த நேரத்தில் இடையில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. தியானந்த போதையர்கள் நான் டெலிஃபோன் மூலமாக இடத்திற்கு வந்து ஒரு செய்தி கொடுக்க முடியுமோ என்று கேட்ட பொழுது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் போகும் என்று கூறியதோடு தன் சபையைச் சேர்ந்த பிள்ளைகளின் நிகழ்வுகளை நடத்துமாறு கேட்ட பொழுதும் சந்தோஷமாக 3 நிகழ்வுகள் தருவதாக கூறி அந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே அழைத்து வந்ததற்காகவும் போதையாக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நிகழ்வு முடிந்த பின் டினர் உள்ளது. அந்த போதையா என்ன செய்வது தெரியவில்லை. நன்றி.
கண்ணில்
நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் நீ வாராய். கொஞ்சி கொஞ்சி பேசும் பிஞ்சு குழந்தாய் உன்னை நெஞ்சில் அள்ளி அணைப்பேன் நீ வாராய். பெண்டன் நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் நீ வாராய். பாரினில் பிறந்திடும் மழலைகளை பாசமேற்றிட மறப்பதுமேன். பாரினில் பிறந்திடும் மழலைகளை பாசமேற்றிட மறப்பதுமேன். கண்ணே மணியே கனியமுதே உன்னை கட்டி அணைப்பேன் என்னிடமில். தமிழ் கவிதையை இசைப்பேன் உன் குரலில். ஆரரிரோ அரரோ அரிரோ ஆரரிரோ அரரோ அரிரோ அரிரரிரோ 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 அரிரரிரோ. கொஞ்சி கொஞ்சி பேசும் பிஞ்சு குழந்தாய் உன்னை நெஞ்சில் அள்ளி அணைப்பேன் நீ வாராய். எந்த நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் நீ வாராய். பள்ளியில் பயிலும் வயதினிலே பாடகராலைகள் செல்வதுமே. பள்ளியில் பயிலும் வயதினிலே பாடகராலைகள் செல்வதுமே. பஞ்சம் பசிப்பிணி போக்கிடவே என் கஞ்சம் என உன்னை தேடிடுவே. என் கண்ணே மணியே ஆராரோ ஆரரிரோ அரரோ அரிரோ ஆரரிரோ அரரோ அரிரோ அரிரரிரோ 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 அரிரரிரோ. கொஞ்சி கொஞ்சி பேசும் பிஞ்சு குழந்தாய் உன்னை நெஞ்சில் அள்ளி அணைப்பேன் நீ வாராய். எந்த நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் நீ வாராய். கொஞ்சி கொஞ்சி பேசும் பிஞ்சு குழந்தாய் உன்னை நெஞ்சில் அள்ளி அணைப்பேன் நீ வாராய். எந்த நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் நீ வாராய். மிகவும் நன்றி. அடுத்ததாக செல்வி காருண்யா அவர்கள் கவிதை கூற வருகின்றார். Christmas. Everyone is jolly, everyone is happy. We call this Christmas and it's time to have a fun. Do not be gloomy, appreciate the beauty. Just look at the stars and wish what you want. No time to worry, no need to hurry. It's time to relax, be thankful and be glad. To say Merry Christmas and Happy New Year. Thank you. இப்போது குடிநடம் வழங்கப்படும். உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை. உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை. உன் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை.
முனைவர் தலைவர் ஜெரமி, எங்களுடைய மதிப்புக்குரிய குரு ஃபாதர் அவர்களுக்கும் மற்றுடைய இங்கே இருக்கின்ற சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாங்கள் இருவரும் முதல் முறை இங்கே தீபாவளி நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம். ஓரளவுக்கு எங்களுக்கு கவலைப்பட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளைகளுக்கு பங்கு பெற்று அதன் பின்னர் இன்றைக்கு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சது. அப்போ இந்த பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் மிக மன மகிழ்ச்சியை தந்தது. அதாவது சிறுவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை நல்ல முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய அன்னைக்கு நிரஞ்சன் அவர்கள் நிறுவனத்திருக்கிறார் கட்டாயி பரவன் சொல்லி. அப்போ நான் இந்த ஆற்றல்கள் எங்களுக்கு மிக முக்கியம். சிறு வயதிலேயே சில ஆற்றல்களை ஒவ்வொரு வயதிலையும் சில விட்டு பழகலாம். நான் பிறகு நர்சரியில் படிக்கிற பாடங்கள் பேராசிரியர் வந்தாலும் படிக்கிறேன். அது அந்த வயதிலே படிச்சிடுவோம். அப்போ இந்த பின்புலத்தில் நல்லதொரு ஒன்று கூடல் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. அது உங்களுக்கு தெரியும், இந்த மார்கழி மாதம் அநேகமான எல்லா சமயத்தவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமானது. இங்கே கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் புது வருடம், அது இப்போ கிறிஸ்மஸும் புது வருடமும் சமயம் கலந்த நிகழ்ச்சிகளாக உலகளாவிய இது வந்துவிட்டது. அது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர், அது இப்போது உலகளாவிய ரீதியில் ஒரு நிகழ்ச்சி. அது சமயம் கூட அது இல்லை. இப்போ திருவம்பாவை திருப்பாவை நிகழ்வுகள் எல்லாம் இந்த எல்லாம் முடிவுக்கு இருக்கின்றன. இந்த மாதிரியான நிகழ்வுகள் மக்கள் மனதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, முதல் கம்யூனல் ஹார்மனி, அதாவது சமூகத்தில் நல்லிணக்கம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பக்கம் நாங்கள் இந்த ரீஜனல் திட்டமிடல், பிரதேச திட்டமிடலில் 2 முக்கிய மண்பாய்க்கிறோம். ஒன்று இருக்கிறதுக்கான வாழ்வாதாரம் ஒன்று தேவை, வீடு, இதெல்லாம் கல்வி நிலையங்கள். மற்றது நல்ல அயல் இருக்க வேண்டும். அதாவது அயல் அந்த மக்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை இருக்கும். கேர் அண்ட் ஷேர். ஒரு பார்த்து ஒரு நோயாளி இல்லை உங்களுக்கு தெரியும். அண்மையில் அவ்வளோ கேர். ஒரு மனுஷன் ஒரு பிள்ளை இந்தியாவில் டிவியில் காட்டினாங்க. ஒரு போலீஸ் பம்பில் ஒரு காயப்பட்ட ஒரு மயங்கிக்கிற அந்த ஒரு ஆம்பளையை தூக்கி கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றுது. அப்போ அந்த மாதிரியான அந்த மனித நேயம் சின்ன ஆட்களுக்கு அந்த மிருக நேயம் மட்டும் சொல்கிறது இருப்போம் இல்லைன்னா மிருகங்களுக்கு நல்லா இருக்குல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது நான் யோசிக்கிறது இந்த பறவையில் தாய்ப்பறவை பசியில் வாய் கூட வச்சு கொண்டு தான் கொண்டு வருது. அதான் விழுங்கலாம், நான் விழுங்கல. ஆனால் அப்படி இருந்து வந்து கொண்டு வந்து கொடுக்குது. சரியோ. அதே மாதிரி இப்போ அந்த ஒரு தவளையை நான் பார்த்தேன். இங்கால தண்ணி இருக்குது, அங்கால குஞ்சுகள் நிற்குது. வரல் வரீங்க. இங்கால இருக்கிற தண்ணி அங்கால கொண்டே விடுது. அதனுடைய இந்த பல இடங்களில் நாங்கள் இந்த மிருகத்தனம் மட்டும் சொல்கிறது நான் பார்த்தா கொஞ்சம் பிள்ளை போலி இருக்கு எனக்கு. ஆனால் மிருகங்கள் எல்லாம் அப்படி இல்லை. தங்களோட குழுக்களுக்கு அது பயன்படுத்த இருக்குது. பேர்ட்ஸுகள் காமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். காலத்தாலே உடனே கொண்டு கிடைச்சா தனியவர்கள் சாப்பிட்றது இல்லை, உடனே எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த சொல்லி அந்த மிருகம்ன்றது எனக்கு ஒரு கேள்விக்குரியதான் சொல்கிறேன். நீங்கள் அது சரிபுலன்னு தெரியாது. அப்போ நான் சொல்லக்கூடிய என்ன மெசேஜ் இல்லை என்னென்றால் மகிழ்ச்சிகரமாக இருக்கும்.
காலத்தில் நல்ல ஒரு மகிழ்வான காலம். நாளைக்கும் இன்னும் ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் நியூசிலாண்டில் புது வருடம் பிறந்திருக்கும். புது வருடம் பூகோளத்தில் ஒரு பகுதியில் பிறந்துட்டு அதாவது சிட்னி அது இனி வரப்போகுது. சிட்னிக்கு ஒரு 3 மணிக்கேரம் 4 மணிக்கேரம் போயிருப்பார். அப்போ இப்போ அங்கே டேட் லைனில் தொடங்கிடும். புது வருடம் பிறந்துட்டு எங்களை க்ராஸ் பண்ணி கொண்டு போக தான் நான் நேரம் இருக்குது. எங்களை 6 மணி நேரம் வரையில் இருக்கேன்னா அப்போ புது வருடம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையோடையில் எங்களுக்கு 2 வருடம் பல வருடம் 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டும் 21ஆம் ஆண்டும் கொரோனாவும் மற்றது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் வீழ்ச்சி அடைந்ததால் மிகவும் துன்பத்துக்கு உட்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொது மக்கள் அன்றாட வாழ்வுக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்போ வருடமாக 22வது ஆண்டாவது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக வர வேணும் என்று எங்களுடைய பிரார்த்தனை. அது கைகூடும் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாவிட்டாலும் நாங்கள் வாழ்ந்து தான் முடிக்க வேணும். அதனுடைய நம்பிக்கை வேணும். நம்பிக்கை முக்கியமானது. அடுத்து இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைகள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சிக்கு வந்து நீங்கள் அறிவு தான் உங்களோட மகிழ்ச்சி தான் இருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் நல்லா படிக்க வேணும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் கல்வியில் நல்ல ஈடுபாடு காட்ட வேணும். வந்துடா சிறம்பி தெரியும். கல்வியில் நல்ல ஈடுபாடு காட்ட வேணும். சிறந்த கல்வியாளர்களாக சிறந்த படித்து வர வேணும் என்பதை யோசிச்சு கொள்ளும்போது பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்ல முறையில் படிப்பிக்க வேணும். அப்போ அதே எனக்கு என்னுடைய தொழில் சார்ந்து என்னுடைய பின்புலத்தில் நான் நெடுகம் வலியுறுத்துறது இது. அதாவது உங்களுக்கு நீங்கள் யூ கேன் பி ப்ரவுட் அபவுட் ஜெஃப்னா. நீங்கள் யாழ்ப்பாணத்தை நீங்கள் பெருமை கொள்ளலாம். நல்ல பெருமை கொள்ளலாம். புள்ளி குதிக்கலாம். ஏனென்றால் கல்வி புலத்தில் எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு சரியான வழிகாட்டி எங்களுக்கு நல்ல இடத்தை தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அரசியல் அது நாங்கள் தோல்வியெல்லாம் இருக்கலாம். ஆனால் கல்வி புலத்தில் எந்த பாடசாலை அதிபரோ இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ அவர்கள் தங்களுடைய கடமையை உங்களுக்கு செய்யாமல் விட இல்லை. உங்களுக்கு 1000 ஆண்டு கால கல்வி பாரம்பரியம் இருக்கு. 1000 ஆண்டு கால யாழ்ப்பாணத்தார்களுக்கு 1000 ஆண்டு கால வெரி ப்ரௌட். ராஜா அவாவை புத்தகம் எழுதிட்டாங்க. சரஸ்வதி நூலகம் அமைச்சிட்டார்கள். இப்போ 1000 ஆண்டு கால கல்வி பாரம்பரியம் இருக்கு. அதை நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலையும் சரி அல்ல எங்களுடைய நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து இப்போ இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நோவே போன்ற நாடுகள் எல்லாத்துலேயும் வாழ்கிற தமிழ் பிள்ளைகள் அவர்கள் அங்கே உள்ளூர் மக்களுடைய அன்புக்குரியவர்களாகவும் கௌரவத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இங்கிலாந்து பிரதமர் இப்போ இருக்கிற போரிஸ் ஜான்சன், இவருக்கு முன்னர் இருந்த பிரதமராக இருந்த அம்மையாரோ இங்கிலாந்தினுடைய மருத்துவ சேவை இந்த தமிழ் மக்கள் இந்த கையில் இருக்கிறார். பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். பெரும் எண்ணிக்கையானவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பின்புலத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர்கள் இங்கிலாந்து. அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது நீங்கள் பெருமை. இலங்கை கூட சில இடங்களில் அவ்வளவு கேள்விப்பட்ட ஆட்கள் இல்லை. சிலோன் இலங்கையாண்டு யாழ்ப்பாணம் விட இது உலகம் முழுவதும் தெரியும். அந்தளவுக்கு என்னுடைய முன்னோர்கள் கல்வி தந்திருக்கிறார்கள். எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், யாழ்ப்பாணத்தில் தகப்பன் பிறந்தவர், யாழ்ப்பாணத்தில் பேரன் பிறந்தவர், யாழ்ப்பாணத்தில் கூட்டன் பிறந்தவர் என்று பார்த்தோம் என்றால் ஒரு 10 லட்சம் யாழ்ப்பாணத்து பின்புலத்தில் பிறந்தவர்கள் உலக ரீதியில் வாழ்கிறார்கள். கனடாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில், பிரான்ஸில், ஜெர்மனியில், பெல்ஜியத்தில், டென்மார்க்கில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில் இப்படி வாழ்கிறார்கள். அப்போ இங்கு அவர்கள் போன இடங்கள் எல்லாத்திலையும் அவர்கள் எங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். கல்வி புலத்தில் அவர்கள் பொறியியலாளர்களாகவோ அல்லது கணக்காளராகவோ அல்லது மருத்துவராகவோ அல்லது சட்ட நிபுணராகவோ இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய என்றால்
நல்ல படிப்பு நல்ல ஈடுபாடோடும் எங்களுக்கு நல்ல ஒரு விளைநிலம் சரியோ உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் கூட இப்போ 200 வருடம் ஆச்சு 200 years ஹிஸ்ட்ரி 200 வருஷம் அப்போ உடுவில் அங்கே போயிருக்கோம் உச்சத்தில் போயிருக்கோம் என்ன கொஞ்சம் போயிருக்கா என்ன உச்சத்துக்கு போயிருக்கு 200 வருஷம் ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் ஹாஸ்டலோட கேர்ள்ஸ் காலேஜ் 200 years சும்மா லேசுப்பட்ட ஒரு அலுவல் இல்லை அப்போ அதே மனதில் வச்சுக்க முடியும் எல்லாரும் கல்வி பாரம்பரியம் உள்ள இடம் கல்வி நீங்கள் நல்லா கரிசனையாக இருக்கணும் கல்வி தான் மன அமைதியை தரும் மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு உங்களோட தத்துணிவை தரும் மற்ற செயல்களை தத்துணிவு மற்ற சுய கௌரவம் கல்வி உங்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டாம் உங்களோட சுய கௌரவம் வந்து நீங்களே இப்போ போராடி எடுத்துருவீங்க அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த மார்கழி மாதம் மிக மகிழ்ச்சிகரமான மாதம் இயேசு பிறந்த கொண்டாட்டம் பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் வருட பிறப்பு மற்றது பாடசாலை லீவு காலம் எல்லாம் ஒழுங்காக வருது வந்து அது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்கு நாங்கள் மிக மகிழ்ச்சி என்னையும் நிரஞ்சனை நீங்கள் அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் எல்லாம் உங்களுக்கு எல்லாருடைய சிறப்பு கிடைத்து 2022 மிகவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வருடமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி. நான் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே இருக்க நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் தெரியாதவர்களுக்கு நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஏனோ. எனக்கு பாட்டு பாடுறேன்னா நல்லா இருப்பேன். அதையும் விட சேர்த்துக்கு போகிறேன்னா இன்னும் நல்லா இருப்பேன். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கேன். உங்களை யாருக்கு நான் தெரியுமோ? சரி தெரியாடிக்கு விடுங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது சகோதரத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். டேய் டேவிட் டேய் யாரை விடுவான்? அவர் இப்போ விட ஒரு 10 மணி தான் கழிச்சுட்டா மாதிரி. ரெண்டாவது சகோதரம் டேய் ஜான்சன். டேய் ஜான்சன். ஆண்ட மூஞ்சியை பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். வடிவேலுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்குது. ஆனா வடிவேல நல்லா ஜோக் அடிப்பாரு. நல்ல ஜோக் தான், சிரிக்க தான் டைம் இல்லையா? அப்போ நாளை ரூம் போட்டு சிரிச்சு விடுவோம். இந்த வருது நான் முதலாக கூப்பிட்டேன் அன்பு சகோதரன். எப்ப கூப்பிட எப்ப வந்து நிக்கிறான் பாத்தீங்க. டேய் தேவாங்க டேவிட். குளிச்சிட்டீங்க? ஓமா குளிச்சிட்டேன். நல்லா சரி சாப்பிட்டியே? ஓமா சாப்பிட்டேன். எனக்கு இப்ப கதைக்க வேலைக்கு நீ கதை நான் போய் படுத்து பார்க்கவே மலைக்குவாங்க இருக்கும். எவ்வளவு பெரிய சோம்பறிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நான் வேலையை கொடுத்தா 9 மணிக்கு நம்ம செய்யக்கூடிய ஜீவன். உனக்கு வாழைப்பழத்தை உருக்கியா கொடுத்தா தோட கூட தின்னுவான். அவ்வளவு பெரிய ஜீவன். என்னுடைய அடுத்த சகோதரத்தை நான் கூப்பிட விரும்புகிறேன். பொலிட்டீஷியன் பீட்டர். வேற கேன் அப்படி ஒரு பேர் வந்து சொன்னா பொலிட்டீஷியன்ஸோட கேவலமா போய் சொல்லுவேன். அதனால இவருக்கு இப்படி ஒரு பேர். தம்பி அப்படி என்ன வேலை உங்களுக்கு? கடுமையா யோசிக்க. நானும் கேஸ் சிலிண்டர் வெடிக்கல, ஒரு தீர்வு காணப்படுறேன். நீங்க என்ன கேஸ் சிலிண்டர் தடியில கட்டி கிறிஸ்மஸுக்கு கேஸ் வெடி கூட போறீங்க? உன்னோட வச்சுக்கோ. நான் தீர்வு வேண்டோம். நாளை என்ன திரும்பி பார்க்க அப்ப நீ தம்பி. சரி இவங்கள சண்டே விடுவான். என்னுடைய அடுத்த சகோதரத்தை நான் கூப்பிட விரும்புறேன். டேய் சாம்சங் சாம் வாடா இங்க. அப்போ நில்லு. ஆளை பார்த்து விடுங்க. போயிடுங்க. ஆளப்படி சொல்ல பெருசா ஒன்றுமே இல்லை. ஆனா அடுத்த வரப்போற 2 சகோதரம் வரப்போறோம். எல்லாரும் கொஞ்சம் விலகி கொள்ளுங்க. ஆள் கொஞ்சம் பயங்கரமானால் மீட்டர் வட்டி மைக்கு. என்ன பிரச்சனை? அவன் அடிக்கிறான். அவன் இப்ப கனவுல முடிச்சு போய் அவனை போட்டு அடிக்கிறான். தம்பி அப்பு இங்க வாங்க. அது என்ன பேர்? மீட்டர் வட்டி மயக்கம். என்னடா வட்டிக்கு பணம் மண்டை கொண்டு இல்ல போனா மீட்டர் வட்டி ஓட்டான். ஐயோ மீட்டர் வேலை பாக்குறாரு. எங்கட விட இந்த கரண்ட் மீட்டர் ஒன்று கிடக்கு தெரியுமா? அது எவ்வளவு வருது மாதம்? 30,000. 30,000. அதே இருக்க பார்த்து விட்டீங்கன்னா சோழி கொஞ்சம் குறைவா இருக்கும். நாளைக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். தம்பி எந்த வாங்க சரி நீ போய். டேய் உங்களெல்லாம் ஏன் கூப்பிடுனான்னு சொன்னா நாளைக்கு வெளியே கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்கு. எல்லாரும் வந்து சேருங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்மஸ் நீங்க தான் சேர்ச் பக்கம் வரீங்க. நான் சொல்லி கிடக்கு. டேய்
நீ மட்டும் ஒரு 2 மணி போல எழுப்பி வலிக்கிற அப்பா சேர்த்து முடியக்கையாவது வந்து சேருவேன். அப்போ நான் 3 மணி கிளம்பிடுவேன். ஐயோ நீங்க அவ்வளவு வேலை கிளம்ப எங்க போல புயல் மழை அடிச்சு ஊத்தி சர்வீஸ் கட் ஆயிடும். நீங்க வளமையா நேரத்துக்கு கிளம்பி வாங்க. தம்பி புயல்ட நின்றா நின்றுட்டு வருவேன். சரியா? ஆராதனைக்கு ஆரம்பமாக நன்றியார் துதிப்பாடு என்ற பாடலை பாடுவோமாக. நன்றியார் துதிப்பாடு நம் தேவனை நாவாலே என்றும் பாடு. நன்றியார் துதிப்பாடு ஹலோ நம் தேவனை சொல்லடா யாருடைய காய்ச்சல் ஸ்நேகித நேட்டா அந்த ரோட்ல பார்த்தாங்க. அங்க அடிக்கிற ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் கூர்மையை மூடும் காலையிலும் மக்கள் கவ்வவும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மேல் தோன்றும். இறுதி பாடலாக ஊற்று தண்ணீரே என்ற பாடலை பாடுவோமாக. ஊற்று தண்ணீரே எந்தே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இல்லைங்க என்னுடைய சவால்கள் விளையாடி நான் உங்களோட வரமாட்டேன். சகோதரர்கள் வர முடியாது. நீதிமொழிகள் 6:16 உயிருக்கு நாவு கடவுளுக்கு எதிர்ப்பானது, அதனால இதை வர முடியாது. நீதிமொழிகள் 6:5 சோம்பேறி கடவுள் விளையாட்டுக்கு பேச முடியாது, அதனால வர முடியாது. கடவுளோட போனுக்கு முதலும் வகுப்படியாக வர முடியாது. லோக்கந்த முறையில மற்றவர்களை மனசை புண்படுத்துறபடியாக வர முடியாது. மற்றவர்களை அடிச்சுட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஐயோ இந்த உலகத்துல இருக்கேன்னா அவங்க கௌரவ புத்தி சொன்னான் ஒழுங்கா இருங்க ஆனா அவங்க அதை கேட்டு திருந்தே இல்லை. இப்போ அவங்க கேட்டு திருந்திருந்தாங்கன்னா இவங்களும் என்னோட பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் போக வேண்டியதா போச்சு. அன்பு கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அந்த சராசரங்களையும் படைத்து மனிதனை உருவாக்கி இந்த உலகத்தை மனிதனுடைய கரங்களிலே நீர் கொடுத்தேன். அதை பண்படுத்தும்படியாக நீர் கொடுத்தேன். ஆனால் மனிதனோ அதை சிதைக்கின்ற வேலைகளை இறங்கியபடியினாலே பல்வேறுபட்ட துன்பங்களை மனிதனை அடைய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆண்டவரே, அந்த உணர்வை நீர் எங்களுக்கு எல்லாருக்கும் தந்தரல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களுடைய துன்பங்களுக்கு நாங்களே காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை மீண்டும் நாங்கள் பண்படுத்துகின்றவர்களாக வாழ எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றி அருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, காலங்களை நீர் ஒழுங்கு செய்து தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆண்டை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே காலடிகளுக்கு வைக்க இன்னும் சில மணித்துளிகளிலே நாங்கள் ஒரு புதிய ஆண்டை காண நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களை மாற்றி இந்த புதிய ஆண்டிலும் எங்களுக்கு காத்திருக்கின்ற பெரிய சவால்களை எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் கடந்து போகின்ற பொழுது ஆண்டவரை எங்களுடைய தன் துணிவு தன் முயற்சி அவற்றை நாங்கள் பயன்படுத்தி இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை அந்த ஞானத்தை தந்திர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னொருவருடைய கரங்களிலே இருந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மண் எங்களுக்கு கொடியாக கொடுத்திருக்கின்ற அந்த உணர்வை எங்களுக்கு தந்து
வருகின்ற சமாஜத்தை நாங்கள் சுய முயற்சியினாலே மேற்கொண்டு வெற்றி கொள்ள எங்களை திறம்படுத்திவிட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த புதிய ஆண்டவரை எங்களுடைய முயற்சிகளினாலே நாங்கள் மீண்டெழுகின்ற ஆண்டாக திகழத்தக்கதாக இந்த ஆண்டை எங்களுக்கு பரிசுத்தமாக்கி தந்திருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் சிறுமாக சிறுவர்களையும் கடன்களுக்கு ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைகளோடு இந்த நாட்டிலே வாழத்தக்கதாக ஆண்டவரே தங்களுடைய சுய நிகழ்ச்சியினாலே தங்களை திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் என் மனையிடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இங்கே அனைவரோடும் இந்த கிராமத்து மக்கள் அனைவரோடும் நிறைவாக காண்பதாக. நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் தொலைபேசி ஊடாக அழைத்த பொழுது ஒருவரும் எந்த விதமான தடைகளும் கூறாமல் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் தாளந்துகளை வெளிக்கொணர இந்த இடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் அந்த பிள்ளைகளின் தாளந்துகளை இங்கே வெளிக்காட்டுவதற்காக மிகவும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த இடத்தை தந்ததற்காகவும், அதாவது காலை முழுவதும் மிகவும் மழையாக இருந்தது, வரும்போது கூட மழையாக இருந்தது. இந்த நேரத்திலே மழை விட்டு இந்த நிகழ்ச்சியை சிறிய நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க கடவுள் தந்த கிருபைக்காக நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் யோகவர்தன் இந்த இடத்திலே அயல் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அயல் மக்கள் ஒரு கெட் டுகெதர் ஒரு முறை நடத்த வேண்டும் என்பதற்காக மதபேதம் இல்லாமல் தைப்பொங்கல் விழா, தீபாவளி விழா, கார்த்திகை விழாக்கேடு, அதே போல இப்பொழுது புதுவேட விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரின் விருப்பத்திற்கு அமைய இந்த இடத்திலே அவர் ஒழுங்குபடுத்தி செய்யுமாறு கேட்பதற்கு நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். முதலாவதாக தன்னுடைய கையில் உள்ள பணத்தை செலவழித்து இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் வருபவர்களுக்கு இரவு உணவு கொடுக்கும்படியும் கூறியிருக்கின்ற அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறுகின்றேன். அதே போல திரும்பவும் பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுடைய சிறு பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை வழிகாட்டுவதற்கு, தங்களுடைய வெட்கத்தை மறப்பதற்கு இது தகுந்த இடமாக இருக்கிறது. இங்கே அவர்கள் தங்களுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு தங்களுடைய செயற்பாடுகளை இங்கே செயற்படுத்தும் பொழுது பாடசாலையிலேயே மிகுந்த திறமையுள்ள பிள்ளைகளாக தங்களுடைய செயலத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இடத்திலே வருகை தந்திருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல ஃபாதர் தயானந்த ராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஃபாதர் சதீஷ் டேனியல் குடும்பத்திற்கும் அவருடைய மகள் இந்த இடத்திலே வயலின் வாசிக்க பயிற்றுவதற்காகவும் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் நாங்கள் முடிவில் குடும்பம் எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒருவரை தாங்கிக் கொள்ளும் குடும்பமாக இருப்போம் என்று வாக்களித்து நன்றி கூறுகிறேன்.